So in class, partnership topic of the morning. So ரொம்ப important topic at the same time applicationally ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக். இதுல வந்து டைப்ஸ் நிறைய கிடையாது, கான்செப்ட் நிறைய கிடையாது. ஒரு சின்ன பேசிக் ஃபார்முலா தான், என்டையர் சம் அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனா क्वेश्चन கேக்குற விதம் மட்டும் வேற டிஃபரெண்டா இருக்கும். क्वेश्चनோட மெத்தட் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். மத்தபடி வந்து சம்ஸ் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நிறைய வந்து கான்செப்ட் நமக்கு வந்து நிறைய கிடையாது. பார்ட்னர்ஷிப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மினிமம் ரெண்டு பேர் இல்ல ரெண்டு பேருக்கு மேல 2 or more persons சேர்ந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணாங்கன்னா அததான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப். இந்த ஸ்பெசிஃபிக்கா இப்ப எம்பிஏ எம்காம்ல படிக்கும்போது காமர்ஸ் பேப்பர் படிச்சிருப்பாங்க. அதுல நிறைய லிமிடேஷன்ஸ்ல இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு டெப்தா தெரியணுங்கிற நீட் கிடையாது. நமக்கு இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்னா என்ன தெரிஞ்சா ஓகேங்களா, அதுல லிமிடேஷன் அட்வான்டேஜஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து சோ ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா? அப்ப 2 or more persons சேர்ந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா அதான் பார்ட்னர்ஷிப். சரி, இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப் and compound partnership. Simple partnership and compound partnership. இந்த மாதிரி ரெண்டு விதமா பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஓகேங்களா? அது என்ன சிம்பிள் பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னா சேம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணா அது சிம்பிள் பார்ட்னர்ஷிப். இதுவே டிஃபரண்ட் பீரியடுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா அதுதான் காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். சேம் பீரியடுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அது சிம்பிள் பார்ட்னர்ஷிப். இதுவே டிஃபரண்ட் பீரியடுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா அதுக்கு நேம் தான் என்னது, காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? சேம் பீரியடுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா அப்படின்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப். எக்ஸாம்பிளுக்கு ஏ பி சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஏவும் 2 years பியும் 2 years அப்படின்னா இது என்னதான், சிம்பிள் பார்ட்னர்ஷிப். இதுவே ஏ வந்து 2 year இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க, பி வந்து 3 years, அப்ப என்ன பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் டிஃபரன்ஸ். சரி, இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ல இன்வால்வ் ஆகுற பர்சன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பார்ட்னர்ஸ்னா யாரு, அந்த பார்ட்னர்ஷிப்ல இன்வால்வ் ஆகுற பர்சன்ஸ். இந்த பார்ட்னர்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. types of partners. First one part is types of partners. Okay, the types of partners. Okay. There are two types of partners. One is working partner. Another one is sleeping partner. One is working partner, another one is sleeping partner. அதென்ன working partner, sleeping partner அப்படின்னு பாத்தீங்கன்னா, working partnerனா இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணுவாரு பிளஸ் அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ணுவாரு. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாரு, அது ஒர்க்கும் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர் தூங்கிட்டு வராங்க, என்ன பண்ணுவாரு, இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் பண்ணுவாரு,
அந்த பிசினஸ் நல்லா போகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எதுவுமே அந்த பிசினஸ்ல இன்வால்வே ஆக மாட்டாரு. பிசினஸ் என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டாரு. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட் ஷேர் என்ன பண்ணிக்குவாரு, எடுத்துக்குவாரு. அது மட்டும் தான் இவர் வந்து பண்ணுவாரு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஓகேங்களா? அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாரு பிளஸ் ஒர்க்கிங் பண்ணுவாரு. ஸ்லீப்பிங்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. அப்போ ஒர்க்கிங் பார்ட்னருக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டும் கிடைக்கும் பிளஸ் ஒர்க் பண்றதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். டபுள் ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஆனா ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? மற்றபடி இவருக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் கிடைக்காது. இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும், ஒர்க் பண்றதுக்கான ப்ராஃபிட் ரெண்டு ப்ராஃபிட்டா கிடைக்கும். இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட் மட்டும் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் வந்து ரிசீவ் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு क्वेश्चन கேக்குற சொல்றேன். A B சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு. அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு? 10,000 ரூபாய் வந்திருக்கு. 10,000. அப்ப A க்கு எவ்வளவு ப்ராஃபிட் போகும், B க்கு எவ்வளவு ப்ராஃபிட் போகும்? நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் சேர்ந்து ரன் பண்றீங்க. ஓகேவா? A B 10,000 ரூபாய் வந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? சரி, நம்ம ஃப்ரெண்டு தான் ஈக்குவலா 5,000 எப்படி பண்ணிருக்கீங்களா? நீங்க தான் வந்து 2 lakhs பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வெறும் 1 lakh தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப யார் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும், யார் கம்மியா அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு என்னது கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 10,000 ரூபாய் ஓட்டுனா உடனே 5,000 ரூபாய் பிரிக்கிறோம் அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது. யார் அதிகமா வந்து அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட், யார் கம்மியா அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், கம்மியான ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்ப எப்பவுமே ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ப்ராஃபிட் வருது இல்ல லாஸ் ஆகுதுன்னா அவங்க எப்படி அதை ஷேர் பண்ணணும்? based on their investment. based on their investment. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ப்ராஃபிட் லாஸ என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட்டோ லாஸோ வருதுன்னா அவங்க எப்படி அதை வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கணும்னா based on their investment. ஓகேவா? சரி, இப்ப நீங்க 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாயில யாருக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும்? உங்க ஃப்ரெண்டுக்கு தான் அதிகமா கிடைக்கும். ஏன்னா அவங்க எவ்வளவு போட்டுருக்காங்க? 2 lakhs போட்டுருக்காங்க. ஓகேவா? சரி, இதே லாஸ் ஆயிடுச்சு 10,000 ரூபாய். ப்ராஃபிட் பதிலா இந்த பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு 10,000 ரூபாய். இப்ப யார் அதிகமா லாஸ் பே பண்ணணும்? அப்போ உங்க ஃப்ரெண்டு தான். ஏன்னா அவங்க அதிகமா அமௌண்ட் போட்டாங்க. உடனே ப்ராஃபிட் வந்த உடனே அதிகமா போட்டவங்க அதிகமான ப்ராஃபிட்டும், லாஸ் ஆன உடனே நீ தான் கம்மியா போட்டுருக்காங்க, நீ தான் லாஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிசினஸே அதான் அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல, ப்ராஃபிட் ஆனா லாஸ் ஆனாலும் யார் அதிகமா அமௌண்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட், யார் கம்மியா போட்டுருக்காங்களோ ஒரு கம்மியான அமௌண்ட் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்னா எடுத்துக்குவாங்க, லாஸ்னா பே பண்ணி ஆகணும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப எப்பவுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுதான் அவங்க என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். சரி, அப்ப இப்ப ரெண்டு பார்ட்னர்ஷிப்பா பார்த்தோமா, சிம்பிள் பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம்னா சேம் பீரியட். ஓகேவா? சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னாவே பீரியட் சேமா இருக்கும். சேம் பீரியட்னா பீரியட் நம்ம எடுக்க வேண்டாம். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ என்னது, அதான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட்டோட ரேஷியோங்கிறது இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ. ப்ராஃபிட்டோட ரேஷியோங்கிறது இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ. எக்ஸாம்பிள் சொல்லலாம்.
A invest 2000 for 3 years. B invest 4000 for 3 years. ஓகேவா? அப்ப இவங்களோட ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னவா இருக்கும்? அப்ப A is to B யோட ப்ராஃபிட் ரேஷியோ பீரியட் சேம் ஆயிடுச்சு. பீரியட பார்க்க வேண்டாம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு மட்டும் ரேஷியோ போடுங்க. அதான் ப்ராஃபிட்டோட ரேஷியோ. 2 டேபிள கட் பண்ணிக்கலாம். அப்ப 1:2 தான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னா ப்ராஃபிட்டோட இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ போடுங்க. அதான் ப்ராஃபிட்டோட ரேஷியோ. இதுவே காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். நோட் பண்ணிக்கோங்க. இதான் பேசிக் ஃபார்மட். இந்த ஒரு ஃபார்முலா காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப்னு ஒரு ஃபார்முலா. இத வச்சு தான் நம்ம இந்த என்டையர் டாபிக்கே பார்ப்போம். இதுவே காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப்னா டிஃபரண்ட் பீரியட்க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. பீரியட் டிஃபரண்டா இருக்கும். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட் பண்ணினா தான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப்ல ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட்ங்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட். அங்க பீரியட் சேமா இருக்கும் சிம்பிளா. அதனால பீரியட மென்ஷன் பண்ணணும். இங்க பீரியட் டிஃபரண்டா இருக்கும். அப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் பீரியட் இன்டு பண்ணுங்க. அதான் மொத்த அமௌண்ட் கிடைக்கும். அத வச்சு தான் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட். எக்ஸாம்பிள் அப்ப A வந்து 4000 3 மந்த்ஸ்க்கும் B வந்து 2000 2 மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப இப்ப ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்துட்டாங்களா? அப்ப A is to B. Investment 4000, period 3 months. Investment 2000, period 4 months. மந்த் ரெண்டுமே மந்த்ல இருந்தா நம்ம எந்த கன்வர்ஷன் பண்ண வேண்டாம். ஒரு மந்த் இன்னொரு இயர்ல இருந்தா தான் நீங்க கன்வர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 000 எடுத்துக்கலாம். 2 take 1 time, here 2 times. 1 2 2. அப்ப என்ன ரேஷியோ தான்? அப்ப A க்கு 3 parts of profit கிடைக்கும். B க்கு 1 part of profit கிடைக்கும். அப்ப இவ்வளவுதான் பேசிக் ப்ரூஃப் ஃபார்மட். ஓகேவா? சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னா சேம் பீரியடா இருக்கும். பீரியட் விட்டுருங்க. அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப்னா டிஃபரண்ட் பீரியட் இருக்கும். ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட். ஓகேவா? இத வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. ஏ இன்வெஸ்ட் 4,000 for 2 years. B invest 8,000 for 2 years. ஓகேங்களா? டோட்டல் ப்ராஃபிட்டா 33,000 கிடைச்சதுன்னா A ஓட ஷேர் என்ன, B ஓட ஷேர் A ஓட ஷேர் என்ன, B ஓட ஷேர். அப்ப அந்த 33,000 A எப்படி பிரிச்சுக்குவாங்க, B எப்படி பிரிச்சுக்குவாங்க. இப்ப கால்குலேட் பண்ணிடலாமா? அப்ப இந்த 33,000 ரெண்டு பேர் பிரிச்சு எடுக்கணும்னா என்ன ரேஷியோல பிரிப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த பார்ட்னர்ஷிப்னால ரெண்டு டேட்டா கண்டுபிடிக்கணும். ஒரு டேட்டா கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா ப்ராஃபிட்டை தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாமா? அப்ப பாருங்க பீரியட் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப சிம்பிள் பார்ட்னர்ஷிப் தானே. அப்ப பீரியட் விட்டுருங்க. என்னதான் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ தான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப 4,000 is to 8,000. அப்ப என்ன ரேஷியோ? அப்ப A க்கு ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டும் B க்கு எவ்வளவு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும், 2 பார்ட்ஸ் கிடைக்கும். இப்ப ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துலாமா உங்க அமௌண்ட? கவனிங்க. அப்ப A ஓட ஷேர் என்னன்னு கேட்டா டோட்டல் ப்ராஃபிட் என்ன, 33,000. டோட்டல் ப்ராஃபிட் 33,000. அதுக்கு அதுல A க்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு பார்ட். பை டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு பார்ட், இது டோட்டல் ப்ராஃபிட் தான. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் என்ன, யாருக்கு கண்டுபிடிக்க போறீங்களோ அவங்க ரேஷியோ வேற. கீழ என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் யாருக்குன்னு பார்க்கணும். டோட்டல்னா டோட்டல் பார்ட், டிஃபரண்ட்னா டிஃபரன்ஸ் பார்ட். A so A ஓட ப்ராஃபிட்னா A ஓட பார்ட், B ஓட ப்ராஃபிட்னா B ஓட பார்ட். அப்ப 3 டேபிள்ல 1 டைம், இங்க 11 டைம்ஸ். அப்ப A ஓட ஷேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 11%. இது B ஓட ஷேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 33,000 into 2/3. அப்ப எவ்வளோ, 22,000. A ஓட 11,000, B ஓட 22,000. அப்ப மொத்தமா எவ்வளோ, 33,000. clear? Next example. Total profit of 42,000 கிடைச்சுனா A ஓட ஷேர் என்ன, B ஓட ஷேர் சொல்லுங்க.
புரிஞ்சுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாமா? அப்ப A is to B same period or different period? அப்ப investment into period தான் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப 5000 பாருங்க 0 காமனா தான் இருக்கு. அது கிட்ட எழுதிக்கலாம். இது உங்க பேர் எழுதிருந்தா டைப்ல மிஸ் 3030 காமனா இருக்கு. அது 0 மட்டும் அப்படியே காட்டுங்க. அப்ப 5 is to அப்ப A க்கு எவ்வளவு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும்? 5 பார்ட் ஆஃப் ப்ராஃபிட். B க்கு 16 பார்ட் ஆஃப் ப்ராஃபிட். அப்ப A ஓட ஷேர் எவ்வளவு கால்குலேட் பண்ணிடலாமா? மொத்த அமௌண்ட் என்ன? 42000 டோட்டல் ப்ராஃபிட். அதுல A க்கு எவ்வளவு கிடைக்கும்? 5. டோட்டல் வந்து எவ்வளவு? 5 plus 16 20. ஏன்னா டோட்டல் ப்ராஃபிட்னா டோட்டல் ப்ராஃபிட். அப்ப 21 one time here 2 times. அப்ப A ரிசீவ் பண்ற ப்ராஃபிட் 10000. இதே B ஓட ஷேர் என்ன கேட்டோம்னா 42000 into 16 by 21 அப்ப 32000. அப்ப A க்கு 10000 B க்கு 32000. இப்படிதான் இருக்கும் சம்ஸ் ஃபுல்லாவே. என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் சம் பண்ணணும். இந்த ரெண்டு டேட்டால எல்லா சம்மையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு பீரியட் போட்டா ப்ராஃபிட் ரிசீவ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அவருக்கு 6000 இருக்கா, அதுக்கப்புறம் B யோட ப்ராஃபிட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன டோட்டல் கொடுத்து A B யோட கேட்பாங்க. இப்போ A யோட கொடுத்து B யோட டோட்டல் கேட்பாங்க.
உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிடலாம். 25,000 30,000 30 எலிமினேட் பண்ணிடலாமா காமனா into 3 ப்ராஃபிட் ரேஷியோ என்ன 5:8. இப்ப யாரோட ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க நமக்கு A ஓட ப்ராஃபிட் கொடுத்து B ஓட டோட்டல் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் B ஓட கால்குலேட் பண்ணிடலாமா B ஓட ப்ராஃபிட் எவ்வளவு கால்குலேட் பண்ணணும் given ப்ராஃபிட் என்ன கொடுத்திருக்காங்க 6000 into B ஓட பார்ட்ஸ் என்ன இந்த 6000 யாரோடது A ஓடது. அப்ப A ஓட பார்ட்ஸ் தான் கீழ இருக்கணும். இதுக்கு மேல டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்தாங்க. அப்ப டோட்டல் பார்ட்ஸ் நம்ம பேஸ் பண்ணி அப்ப 5 பார்ட்ஸ் இருக்கு. நீங்க 5 + 8 13 எழுதுங்க. அப்ப B எவ்வளவு ப்ராஃபிட் 9600. அப்ப டோட்டல் என்ன 6000 + 9600 15600. அப்படி இல்ல நான் இப்படியே கண்டுபிடிக்கிறேன்னா 6000 into டோட்டல் தான் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் பார்ட்ஸ் என்ன இது யாரோட A ஓடதா அப்ப 15600. புரியுதா சில அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். First one. क्वेश्चन देखकर आंसर करो. நம்ம பேசிக்கா சொல்லலாம்டா வீக்கு போறோம். இப்ப இந்த சம் பீரியட் பத்தி சொல்லல. அப்படினா சேம் பீரியட்னு எடுத்துக்கோ. ஓகேங்களா? பீரியட் பத்தி எதுவுமே சொல்லாம சும்மா வெறும் அமௌண்ட் மட்டும் கொடுத்தோம்னா சேம் பீரியட்.
In answer 8,400. Anand வந்து 22,500, Deepak வந்து 35,000. அப்ப டபுள் ஜீரோ எலிமினேட் பண்ணிடலாமா காமனா? அப்ப அவங்க ப்ராஃபிட் பேசிஸ் வந்துச்சுல ஆனந்த் இஸ் டு தீபக் 225 is to 350. 5 के एलिमिनेट करना 4 times so 5 times sum 7 times 0 times sum और 5 के एलिमिनेट करना இதுக்கு மேல எலிமினேட் பண்ண முடியாது. அப்ப அவங்க ப்ராஃபிட் பேசிலோ நைஸ். இதுல யாரோட ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க? தீபக்கோட மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தீபக்கோட என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் என்ன ப்ராஃபிட் 13,800 தான் டோட்டல் ப்ராஃபிட். into தீபக்கோட பார்ட்ஸ் என்ன 14 by the total தான். அப்ப total parts என்ன 9 plus 14 23. 6 times வருதுங்களா? இதெல்லாம் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரீனா லெஃப்ட்
என்ன ஆன்சர்? 12,620. Reena வந்து 35,000 for 8 months, Saru வந்து 42,000 for 10 months. அது ஒரு 0 காமனா இருக்கும். அப்ப Reena is to Saru ரெண்டு பேரும் different period. அப்ப investment into period பண்ணினால profit is 0. அப்ப 35 into 42 into 8. இப்ப 7 table repeat பண்ணிடலாமா? 5 times 6 times. மறுபடியும் 2 table 3 times 4 times. மறுபடியும் 2 table 2 times 5 times. 5 by repeat பண்ணிடலாம். சின்னதா இருக்கு. அப்படி யாரோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க? ரீனாவோட கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் என்ன? 31,570. அதுல ரீனாவோட பார்ட்ஸ் என்ன? இது டோட்டல். அப்ப டோட்டல் பார்ட்ஸ் என்ன? ஈக்குவல் டு டோட்டல். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கமல் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எவ்வளவு ருபீஸோட? 9,000. After 5 months, Samir joined with a capital of 8,000. ஓகேவா? பாருங்க, கமல் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா? 5 monthsக்கு அப்புறம் சமீர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். 1 இயர்ல பிசினஸ் எண்ட் பண்றாங்க. சரி, கமல் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இல்லையா ரிட்டர்ன் சொல்லிட்டாங்களா? சொல்லவே இல்லை. அப்ப கமல் எவ்வளவு வந்து கமலோட பீரியட் என்ன? எவ்வளவு மந்த்ஸ்? 12 months. ஏன்னா 1 year 12 months. சமீரோட எவ்வளவு மந்த்? 5 monthsக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 months அவன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல. 6 monthsல இன்வெஸ்ட்மென்ட் போடுறா. கப்பல் எப்படி ஆகுது? பேலன்ஸ் எவ்வளவு மந்த் போனே இல்ல? 7 months. அப்ப கமல் வந்து 12 months, சமீர் வந்து எவ்வளவு? 7 months. ஏன்னா 12 minus 5 7.
Answer. 2003 ATM. Kamal, Samir. 000 காமன் ஆக கட் பண்ணிடலாம். 9 12 months. Samir வந்து 8 7 4 டேபிள்ல 3 டைம்ஸ் இங்க 2 டைம்ஸ். இதுக்கப்புறம் எலிமினேட் பண்ண முடியாது. 27 is to யாரோட ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க? சமீர். டோட்டல் ப்ராஃபிட் 6970 into சமீரோட பார்ட்ஸ் என்ன? 14. total profit total parts என்ன? 40. Don't change. 41 போக 8 28 7 times வரும். அப்ப 70 into 40 238. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. A B சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க. A's investment was thrice the investment of B. thrice னா எவ்வளவு டைம்? 3 times னா எப்படி எழுதிடலாம்? 3:1. 5 times னா 5:1. 10 times னா 10:1.
7 times na 7 is to 1. 2 times na 2 is to 1. First யார் இருக்கா? ரெண்டாவது யார் இருக்காங்க? அப்ப யாரா இருக்கிற ரேஷியோ? எதோட ரேஷியோ? இன்வெஸ்ட்மென்ட். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா 3 is to 1. ஓகேவா? யாரா இருக்கிறது? AB உள்ளது. எதோட ரேஷியோ? இன்வெஸ்ட்மென்ட்டோட ரேஷியோ. That's really right. And the period of this investment was 2 times. After 2 times na 2 is to 1. யாரா இருக்கிறது? Period of investment and the என்ன யார் இந்த A வே தான் அடுத்த லைன்ல சொல்றாங்க. அப்ப யாரா இருக்கான்? A is to B. என்னதான்? இது எதோட ரேஷியோ? Period. அப்ப profit ratio கால்குலேட் பண்ணிடலாமா? Profit ratio na investment into period. A ஓட investment என்ன? A ஓட period என்ன? B ஓட investment 1 B ஓட period. அப்ப உங்க profit ratio இதுக்கப்புறம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்தா அதை சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ தான் மாத்த போறோம். ரேஷியோ கொடுத்தா டைரக்டா எடுத்து அப்ப இதுக்கப்புறம் யாரோட ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க? B ஓட ப்ராஃபிட் கொடுத்துட்டு டோட்டல் ப்ராஃபிட் கேக்குறான். அப்ப A + B டோட்டல் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 4000 into A + B டோட்டல் பார்ட்ஸ் என்ன? 7. இது யாரோட ப்ராஃபிட்? B ஓட பார்ட்ஸ் என்ன? 1. அப்ப டோட்டல் ப்ராஃபிட் 28000. Clear?
ஃபர்ஸ்ட் யார் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா? ஏபி. எங்கயாவது அவங்க லெஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே லெஃப்ட் ஆகல. ஓகேவா? ஆஃப்டர் 6 months சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஏவோட பீரியட் என்ன? ஏன்னா பிசினஸே எப்ப ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க? எண்ட் ஆஃப் 2 years. அப்ப ஏவோடது 24 months, பி ஓடது 24 months, சி ஓடது 6 months. ஃபர்ஸ்ட் 6 months இல்ல, பேலன்ஸ் எவ்வளவு month? 18 months. ஓகேவா? அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ போட்டுலாம். எல்லாத்தையும் காமனா எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கா காமனா? அப்ப 20 இவன் 24 months. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கேயுமே எண்ட் ஆகல, லெஃப்ட் ஆகல. ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கேயுமே லெஃப்ட் ஆகல. ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து 6 மந்த்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்க. பேலன்ஸ் 18 months. ஏன்னா இப்போ 1 இயர்ல பிசினஸ் சேல் பண்ணல, 2 இயர்ஸ்ல பண்ணாங்க. எப்பவுமே அந்த ப்ராஃபிட் எடுக்கிறது எவ்வளவு பாத்துக்கணும், அதை வச்சுதான் நம்ம பீரியட் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்ப 6 டேபிள்ல 4 times, here 4 times, here 3 times. 5 table 4 times, 3 times, 4 times. அப்ப இந்த 4 எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப 4:3:3. நீங்க பாருங்க என்ன பண்ணிருக்கோம்? 3 3 கட் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பரால எலிமினேட் பண்றீங்கன்னா 3 இடத்துல அதே நம்பரால எலிமினேட் பண்ணணும். 3 ஆல எலிமினேட் பண்ணா 3 இங்கே 3 ஆல எலிமினேட் பண்ற மாதிரி இருந்தா சிம்பிளிஃபை பண்ணணும். அதர்வைஸ் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். இப்ப யாரோட ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க? B யோட அமௌண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் என்ன? 25,000. இதுல B யோட பார்ட்ஸ் என்ன? 3. டோட்டல் 10 பார்ட்ஸ் ஆஃப் எவ்வளவு? 7,500.
Christina. Arun Kamal விலை உள்ள பிசினஸ் பண்றாங்க 8000 4000 8000. Arun left after 6 months. If after 8 months profit எடுத்துக்கிறாங்க. Okay, okay. அப்ப அருண் கமல் வினயம். அப்ப அருணோடது 8 into 6 months. ஏன்னா அருண் 6 months லெஃப்ட் ஆயிடும். அப்ப 6 months இன்சென்டிவ் பண்ணலாம். கமல் 4 இத ஸ்டார்ட் பண்ண எங்கேயுமே லெஃப்ட் ஆகவே இல்லை. அப்ப எவ்வளவு மந்த்ஸ் தான் மொத்தம்? இல்ல பிசினஸ் 8 மந்த்ஸ் தான் பண்றாங்க. வினயம் ஸ்டார்ட் பண்ணா எங்கேயுமே லெஃப்ட் ஆகல. அப்ப இவன் எவ்வளவுதான்? அப்ப 8 8 8 3 times 2 times 4 times. அப்ப 3 is to 2 is to 4. அப்ப யாரோட கமலோடது கேட்டிருக்காங்க டோட்டல் ப்ராஃபிட் 4005. கமலோட பார்ட்ஸ் என்ன 2 டோட்டல் 79. வெரி நைஸ். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து 3 டைம்ஸ். அப்ப 3 டைம்ஸ்னா 3:1. யாரா இருக்கிறது? ஏபிக்கு 3:1. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஹூன்னு சொன்னா ஹூ பக்கத்துல யார் இருக்காங்க? இது b தான் மீன் பண்ணும். 2/3 அப்ப என்ன ரேஷியோ? 2:3. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? b. ரெண்டாவது யார் இருக்காங்க? a is to b. 3:1. b is to c. 2:3. ஓகே, 2/3 ரேஷியோனா 2:3. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? b. 2 பதிலா 100 இருந்துச்சுன்னா இந்த 100 இருந்துச்சுன்னா இந்த 2 யார் மீன் பண்ணும்? a ஃபர்ஸ்ட் பர்சன் மீன் பண்ணும். அப்ப ரெண்டுமே காமனா என்ன லெட்டர் இருக்கு? b இருக்கு. அப்ப ரேஷியோ காமனா இருக்கும். பாருங்க, b ங்க லெட்டர் சேமா, ரேஷியோ சேமா இருக்கும். ஆனா ரேஷியோ டிஃபரண்டா இருக்கு. அப்ப இங்க மட்டும் இன்டு 2 பண்ணா ரேஷியோ கரெக்ட்டா இருக்கும். இன்டு 2 பண்ணா இங்க இன்டு 2. அப்ப a is to b is to c, 6 is to 2 is to 2. அப்ப இவ்வளவுதான். இதான் இன்வெஸ்ட்மென்ட் ரேஷியோ. சேம் பீரியட் தான். அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ இதான். யாருக்கு ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க? சி. is 375.
ஏ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். எவ்வளவு அமௌண்டோடனா 85,000. He was joining afterwards with B. Afterwards என்ன? After some times அப்புறம் some months அப்புறம் B கூட ஜாயின் பண்றான். B வந்து எவ்வளவு அமௌண்டோட வரான்? 42,500 இன்வெஸ்ட்மென்ட்டோட வரான். After how much period B joined? If the profit at the end of the year is divided in the ratio 3:1. அதாவது இதுவரை நம்ம பார்த்த சம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதாவது என்னன்னா ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். அத வச்சு என்னது ப்ராஃபிட் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப பீரியட் கொடுக்காம அந்த பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? அப்படியே ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்ப இத நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட். இன்வெஸ்ட்மென்ட் இன் பீரியட் இன்டு பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? ப்ராஃபிட். அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் இன்டு பண்ணி ப்ராஃபிட்க்கு நம்ம ஈக்குவல் தான் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி கேட்டாங்க பீரியட் மிஸ் ஆயிருக்கிறது இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் மிஸ் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி ஈக்குவல் தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணனும் சொல்றேன். சரி. அப்ப ஏ தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. எவ்வளவு அமௌண்டோட? 85,000. B வந்து 42,500 அல்ல டபுள் 0 மட்டும் கட் பண்ணிடலாமா? டபுள் 0 டபுள்னா 20 காமனா இருக்கு அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப 850 B ஓட எவ்வளவு பாத்தீங்கன்னா A ஓட பீரியட் என்ன? எவ்வளவு? ஏனா அவங்க ஸ்டார்ட் பண்ற எங்கேயுமே லெட்டர் ஆகல 12 months. B ஓட பீரியட் என்ன? நமக்கு தெரியாது. ஏனா சம் மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்றா. அப்ப x மந்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியாது. அப்ப கவனிங்க இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட் ஈக்குவல் டு என்ன வரும்? ப்ராஃபிட். அப்ப A ஓட ப்ராஃபிட் என்ன? இன்வெஸ்ட்மென்ட் இன்டு பீரியட் இதோட ப்ராஃபிட் என்ன? 1. அவ்வளவுதான் காஸ்ட் மெத்தட் பண்ண x வெச்சோம். அப்ப அவ எவ்வளவு மந்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு அப்ப 1 டைம் here எவ்வளவு டைம்? 1 டைம் இது எவ்வளவு டைம்? அப்ப x எவ்வளவு மந்த்ஸ்? உடனே ஆப்ஷன்ல 8 months வந்து டிக் பண்ணிருக்கோம். ஏன்னா x ஓட வேல்யூ என்ன? இவன் எவ்வளவு மந்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பான் அப்படிங்கறத இங்க எழுது. அப்ப எவ்வளவு மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணினா எவ்வளவு மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணாம கேக்குறாங்க. எவ்வளவு மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பான்? அப்ப என்ன பண்ணணும்? 12 minus 8 4. After 4 months did we join? After 4 months did we join? Another doubts investment into period equal to profit equal to profit. அடுத்து ரெண்டு சம் சால்வ் பண்ணணும். இதுல வந்து பீரியட் கேட்பாங்க. அடுத்தது அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் டிஸ்ட் ஆயிருக்கு. அதை கண்டுபிடிச்சு
1:1. Okay. First one developments. 5 months. அப்ப A வந்து எவ்வளவு அமௌண்ட்னா 21,000 36,000 ஆகும். இப்ப டபுள் ஜீரோ ஒரு டபுள் ஜீரோ எலிமினேட் பண்ணிக்கலாம். டபுள் ஜீரோ எலிமினேட் பண்ணலாம். அப்ப A ஓட இன்வெஸ்ட்மென்ட் 21, B ஓட இன்வெஸ்ட்மென்ட் 36. A தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா 1 இயர்ல அப்ப 12 months. B வந்து எவ்வளவு மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணாங்கறத X மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான்னு எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் வந்து what is 1 time 3 times 1 times 7 times. அப்ப X equals 7. இதுலயே என்ன கேட்காங்கன்னா எவ்வளவு மந்த்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணா X மந்த் 7 மந்த் இன்வெஸ்ட் பண்ணா அப்ப எவ்வளவு 5 monthsக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருந்தானா 7 மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சு என்னதான் இதுல அதே மாதிரி தான் ஈக்குவேட் தான் பண்ணுவேன்னா இன்வெஸ்ட்மென்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. A வந்து 3,500. A தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றா 12 months. ஆஃப்டர் 5 months B ஜாயின் பண்றா நான் அமௌண்ட் கொடுக்கறதா தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. X rupees எடுத்துட்டா 5 monthக்கு அப்புறம் ஜாயின் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு மந்த் 7 month இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். ப்ராஃபிட் பேஸ் எவ்வளவு ஆகும் 1885. So balance நம்ம next class